என்று உலக பூமி தினம். அமைதி நடைப்பயணம் தாம்புலையில் இன்று ஆரம்பம். தாயார் மீது மேலேச்சித்தனமான தாக்குதல், 9 சந்தக நபர்கள் கைது. எரிபொருள் மின் விநியோகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது, அரசு அறிவிப்பு. இன்று உலக பூமி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இம்முறை நமது சக்தி நமது பூமி என்பது இதன் உலகளாவிய தொனிப்பொருளாகும். 2026ஆம் ஆண்டில் நாம் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு மத்தியில் காலநிலை மாற்றம், பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் இழப்பு, தொழில்துறை கழிவுகள் குவிதல் மற்றும் காடழிப்பு போன்ற சிக்கலான பிரச்சினைகள் தீவிரமடைந்து வருகின்றன. முதலில் 1970 ஏப்ரல் 22 அன்று அமெரிக்காவில் உலக பூமி தினம் கொண்டாடப்பட்டது. அமெரிக்க செனட்டரும் சூழலியலாளருமான ஹேலார்ட் நெல்சன் என்பவரால் முன்னோடியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தினம் பின்னர் உலகம் முழுவதும் பரவி இன்று 193 நாடுகளில் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பங்கேற்புடன் கொண்டாடப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பெயரிடப்பட்ட இந்த தினம் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வாழ்வையும் உறுதி செய்யும் ஒரு அமைப்பாக பூமியை கருதுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் அதிகப்படியான வள நுகர்வு காரணமாக ஏற்பட்ட காற்று மற்றும் நீர் மாசுபாட்டினால் மனித ஆரோக்கியத்துக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களை தவிர்க்க மக்கள் அணிதிரண்டமையை இந்த தினம் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது. சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற அமைதிக்கான நடைப்பயணம் அரசு அனுசரணையுடன் இன்று தாம்புலையில் ஆரம்பமாகின்றது. இந்த பயணம் எதிர்வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இடம்பெறவுள்ளது. இன்று காலை 6:30 மணிக்கு இந்த அமைதி நடைப்பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் இருந்து வாஷிங்டன் வரை 10 மாநிலங்களை கடந்து 110 நாட்களாக 200க்கும் மேற்பட்ட பௌத்த தேரர்கள் அமைதிக்காக மேற்கொண்ட நடைப்பயணம் முழு உலகின் கவனத்தையும் ஈர்த்தது. அந்த பயணமே தற்போது இலங்கையில் ஏகிபசிகோ அமைதி நடைப்பயணம் என்ற பெயரில் அரசு அனுசரணையுடன் நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வணக்கத்துக்குரிய பன்னாகர தேரர் தலைமையிலான பௌத்த தேரர்கள் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்தனர். இந்த அமைதி நடைப்பயணத்தில் ஆலோகா எனும் நாயும் தேரர்களுடன் இணைந்துள்ளது. இந்த நடைப்பயணத்தில் முதல் நாளான இன்று மாத்தளை அலுவலகாரை வரை பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய தாயார் ஒருவரை வீதியில் வைத்து மேலேச்சத்தனமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் 9 சந்தக நபர்கள் கொஹரெல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி கொஹரெல்ல மெதலந்த பிரதேசத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட்டதை தொடர்ந்து இது குறித்து நாடு முழுவதும் அவதானம் திரும்பியது. தாக்குதலை தொடர்ந்து சந்தக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் கொஹரெல்ல போலீசார் மேற்கொண்ட விரிவான விசாரணைகளின் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உறவினர்களுக்கு இடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு இந்த மோதலுக்கு காரணம் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எரிபொருள் மற்றும் மின் விநியோகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என வலுசக்தி, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அருணா கருணாதிலக்க தெரிவித்தார். வலுசக்தி அமைச்சின் காரியாலயத்தில் நேற்று அமைச்சுக்கான கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் நிலவும் மோதலுக்கு மத்தியில் வலுசக்தி கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எரிபொருளுக்கான விலை கோரல்கள் செய்யப்பட்டுள்ளன. பூகோள நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட வேண்டும், மின் விநியோகம் துண்டிக்கப்பட வேண்டும் என்றே எதிர்க்கட்சியினர் கருதுகின்றார்கள். அதனால் தான் மக்கள் மத்தியில் அச்ச நிலையும் தவறான நிலைப்பாட்டையும் ஏற்படுத்துகின்றார்கள். நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் காணப்படுமாயின் பூரண அதிகாரமிக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் எதிர்க்கட்சியினர் முறைப்பாடளிக்க முடியும். எரிபொருள் மற்றும் மின் விநியோகத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நிலக்கரி குறித்து எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஆதாரத்துடன் உரிய தரப்பில் முறைப்பாடு அளிக்கவில்லை என்று தெரிவித்தார். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த போர் நிறுத்த காலம் முடிவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்டும் உலக பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியும் 1 மாதத்துக்கு மேலாக நீடித்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே இதன் நோக்கமாகும் என
தெரிவிக்கப்படுகின்றது. போர் நிறுத்தம் முடிவடைந்த பின்னர் தாக்குதல்களை நடத்தப் போவதாக முன்னர் அச்சுறுத்தியிருந்த போதிலும் பின்னர் அந்த நிலைப்பாட்டில் இருந்து விலகிய ஜனாதிபதி டிரம்ப் சமாதான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக செயற்படும் பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கைக்கு தான் இணங்கியதாக தெரிவித்தார். இதற்கமைய ஈரான் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்த முன்மொழிவை முன்வைக்கும் வரை ஈரான் மீது நடாத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார்.